நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சிக லக்கண விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது லக்கணத்தின் எண்ணி வர 8ஆம் பாவம் 8ஆம் ராசி என மிதன ராசி பதிவாகும். இந்த மிதன ராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினான கேது பவன் எப்படி பயணிச்சு எப்படி பலனுக்கு போகிற அந்த பதிவாகும். ஓகேங்களா, அந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலனுக்கு தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது ராசி கட்ட 12 கட்ட சின்ன சின்னதாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தை வந்து ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கும். அதான் உங்களோட லக்கணம் முதல் பாவம். ஓகேங்களா, அந்த லான் போட்டது இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 8 எண்ணி வர 8ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லட்ச சார் எப்படி பார்த்து தெரிஞ்சுங்க பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாசோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. முன்ன கிரகம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, சூரியன் சந்திரன் செவ்வான் புதன் சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் உங்களுடைய தசாபதி கிரகங்களாக அந்த நட்சத்திர சாரத்தை பயணிச்சு தான் உங்களுக்கு தசாபதி நடத்தி பலனளிக்க போல அந்த பதிவு. ஓகேங்களா, சரி ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அந்த பதிவு பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது. விருச்சிக லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு தனி திசையில் கேது புத்தி நடக்குமானால் லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி திசை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3 கோடி 4 கோடி சனி திசைங்க. சனி திசையில் கேது புத்தி அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சனி திசையானது 19 ஆண்டு காலம் செயல்பாடு இருக்கும். சனி திசையில் கேது புத்தி பார்த்தீங்கன்னா 1 வருடமும் 1 மாதமும் 9 நாட்களும் செயல்பாடு இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வர 8ஆம் பாவம் 8ஆம் ராசி மிதன ராசி என்ன நட்சத்திரம் பார்த்தலாம். இன்னும் நட்சத்திரம் வாங்க இருக்குதுங்க. மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். திருவாதிரை 1 2 3 4 பாதம் இருக்கும். புனர்பூசம் 1 1ஆம் பாதம் 2ஆம் 3ஆம் பாதம் வரைக்கும் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய புத்திநாதனாகிய கேது பகவான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்தில் மிருகசீரிஷ சாதத்திலிருந்து பயணிச்சு என்ன பலன் கொடுப்பா பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இது என்ன சம்மந்தப்படுத்துங்க 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 1 6 சம்மந்தப்பட்டு. ஓகேங்களா, அப்போ 1 6 சம்மந்தப்பட்டு உங்களுக்கு கேது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு தசாபதி நடத்துறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தேவையில்லாத நோய் நொடி, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கஷ்டம், தேவையில்லாத சங்கடங்கள் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போ தீ சம்மந்தப்பட்ட விஷயம் மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்து உஷாராக இருக்கணுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நான் புதுசாக எலக்ட்ரிஷியன் கற்றுக்க போகிறேன் அப்படி போனால் கண்டிப்பாக கற்றுக்கலாம், சிறப்பாக கற்றுக்கலாம், அருமையாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலை கற்றுக்கிறேன், அது உணவகை ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு வேணால் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சமூகத்தில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 3 4 சம்மந்தப்பட்டு அப்போ கேது சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகசாரத்தில் கை வைப்பாங்க. ஓகேங்களா, அப்போ சுகசாரம் கை வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த உஷாரா இல்லைனாக்கா நம்மளுக்கு இந்த பின்னி சூனி அதை எதிரி முளைப்பாங்க, எதிரி கோடி இருப்பான் நம்மளுக்கு தெரியாது, அது செய்வனை பண்ணிட்டாங்க பின்னி சூனி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு மருத்துவம் தேடுவோம், வைத்தியம் தேடுவோம். ஓகேங்களா, இந்த மாதிரி காரத்தை சுற்றிக்கிட்டு இருப்போம். அது இப்போ எப்பயும் வந்து உடம்பு எரியிற மாதிரி இருக்கும். நோய் இருந்தால் நோய்க்கு மருத்துவம் பார்க்க முடியாது. மருத்துவம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டம் இயற்கை மருத்துவம் ஒத்து வருவோம் தவிர ஒரு செயற்கை மருத்துவம் ஒத்து வராதுங்க. அப்போ 4 கோடியும் அப்போ 3 கோடி 4 கோடி அவனுடைய திசைங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதில் புத்தி வந்து கேது புத்தினால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் உங்களோட முயற்சியும் உங்களுடைய சுகசானத்தையும் கண்டிப்பாக கெடுப்பாங்க. அதுக்கு உண்டான விரயத்தையும் அதுக்கு உண்டான செலவத்தையும் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஷன் ஓரமாக இருக்கிற ஒரு ராகு விநாயகர் முருகர் சாலயம் அது மெடிக்கல் ஷாப்பு. ஓகேங்களா, அதாவது ஒரு கடன் கொடுக்குற கடன் வங்கி. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸு இந்த மாதிரி இருக்கிற ஒரு வேலையாட்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறது கமிஷன் வைக்க ஒரு வேலையாட்களுக்கு சுமை தூக்கி ஏதாவது கூலி தொழிலாக இருக்கிறாங்க பாருங்கள், அடிமை தொழிலாளிங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்தாபனத்தில் உள்ள அருகாமையில் உள்ள முருகர் ஆலயம் அல்லது ராகு விநாயகர்கிட்ட போய் வழிபாடு பண்ணி ராகால யமகண்ட நேரத்தில் போய் வழிபாடு பண்ணி செவ்வாய் உரையில் போய் வழிபாடு பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இது நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைனஸ் போய் ஒரு ப்ளஸ்ஸாகவும் ஒரு மத்தியமாக வேலை செய்யுங்க, பாதிப்பு இருக்காது. ஓகேங்களா, இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்து போகலாம். சார் என்ன சாரம் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை சாரம் இல்லைங்களா. அப்போ திருவாதிரை சாரம் வந்து 8 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தம் கேது சம்மந்தப்படுறாரு. அப்போ நேரத்தில் அப்போ 3 நாள் தசை சம்மந்தப்படுது. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு புத்தி, ஏதோ ஒரு மைண்ட் நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு இந்த வண்டி வாகனம் விட்டு நம்ம சம்பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஊர் விட்டு ஊர் இப்படி போகிற மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பயணமே பார்த்திங்கன்னா ஊர் டு ஊர் போகிறதாக தான் இருக்கும். அது இரவு நேர பயணமாக இருக்கும். அது இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒருத்தர் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுக்கு ஏதோ தொழில் அமையும். இல்லை ஒரு ஏமாற்றி பிழைக்கிற இடத்துல போய் வேலை பண்ணுவோம், இல்லை அது தொடர்பில் இருப்போம். ஓகேங்களா, நம்ம காலகட்டங்கள்லாம் நம்ம எல்லாம் உஷாராக சூதனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் ஒரு பின்னி சூனி ஏவல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை நம்மளுக்கு வருங்க. அதே மாதிரி பின்னி சூனி ஏவல் நம்மளுக்கு சிலர் பண்ணுவோம். இல்லை இந்த டைமில் கற்றுக்கலாம்னு நம்ம ஒரு தீவிரமாக இருப்போம். ஓகேங்களா, அப்போ தீவிரமாக இருப்போம். அதுக்கு உண்டான பயணம், அதுக்கு உண்டான முயற்சி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து ராகுவோட அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லது கெட்டது ரெண்டுமே பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை வளமும் சரி செயற்கை வளமும் சரி ரெண்டு கலந்த கலவையாக
பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக அதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது ஊர் டு ஊர், அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் வண்டி தான் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது, புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்காதுங்க. இன்னொரு புழங்கின வண்டி தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி பார்த்து இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு, ஊர் டு ஊர் போகக்கூடிய அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம், ரயில் பயணம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் கண்டிப்பாக இருக்குங்க. மொத்தத்தில் வெளியூர் பயணம் அதிகமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் கட்டாயம் இருக்குங்க. ஓகேங்களா? சரி, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்து அது என்ன சாரம் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூச சாரம் இல்லைங்களா? அது புனர்பூச சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அதாவது 2 கோடி 5 கோடி சாரம். அப்போ 8 சம்மந்தப்பட்டு 5, அதாவது பார்த்தீங்கன்னா 2 5 சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்கு கடன் வாங்குறது, நம்ம குழந்தைங்க நலனுக்காக கடன் வாங்குறது, அதாவது மனைவி பாரம்பரிய சொத்துக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி காலத்தில் காதலிக்காக கடன் வாங்குறது, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம், குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம், இதுக்கான கடன் வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை கடன் வாங்க சிபாரிசு பண்ணுறது, இது அனைத்தும் நடக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம பார்த்து எல்லாத்துலேயும் சோதனை நிதானம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. அது 2வது கேது பார்ப்பார். அப்போ கட்டாயமாக அது குடும்பத்தை வந்து தடை தாமதம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஞானத்தை ஒரு சிறப்பு கொடுப்பார். பேச்சு ஒரு தடுமாற்றத்தை கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சிலருக்கு போதைக்கு தன்மையை கொடுப்பார். சிலருக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்தை எடுத்துக்க இந்த டைமில் சொல்லுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு ஏற்படுத்தி வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதாவது பூர்வீகத்தில், குழந்தைங்க விஷயத்தில், ஓகேங்களா, இப்போ மனைவி பாரம்பரிய விஷயத்தில் அனைத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுங்க. அது கூட கடனும் அது கூட பஞ்சாயத்துக்குள்ள வரக்கூடிய ஏற்படும். ஒரு ஞானத்தை கூட அறிவு கொடுப்பாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பூசாரி வேலை, ஒரு கோயிலில் பணி செய்கிறது, தர்மகர்த்தா வேலை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிப்பில் நல்லா சிறப்பாக போவாங்க. பயணிச்சு சிறப்பாக வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.